உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ள தனது செல்லப்பிராணி விரைந்து குணமடைய உங்களின் அன்பை கொடுங்கள் என உருக்கத்துடன் ராகுல் காந்தி வீடியோ பதிவிட்டுள்ளார். ராகுல் காந்தியின் செல்ல பிராணிகளில் ஒன்றான நாய்க்கு இரைப்பை தொற்று ஏற்பட்டு உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் அவர் மனமுடைந்துள்ளதாகவும் வீடியோவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தனது நாய் விரைவில் குணமடைய தங்கள் அன்பையும் ஆதரவையும் தருமாறு கேட்டுக்கொண்ட ராகுல் காந்தி தனது செல்ல பிராணியுடன் கொஞ்சி விளையாடும் காட்சிகளை வெளியிட்டுள்ளார். ஆந்திர மாநிலம் ராயதுர்கம் பகுதியில் உள்ள ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அப்துல் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். பெங்களூருவில் வசித்து வந்த அப்துல்லின் மகன்கள் மாயமான நிலையில் அவர்களுக்கு தீவிரவாத அமைப்புடன் தொடர்பு இருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். அதன் அடிப்படையில் உரிய ஆதாரங்களை தேடி என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர். ஈரோட்டில் மூதாட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அவரது மகன் மற்றும் பேரனை போலீசார் கைது செய்துள்ளனர். செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த ராதா சில தினங்களுக்கு முன்பு வீட்டில் இறந்து கிடந்தார். நகைக்காக அவர் கொலை செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்பட்டது. இந்நிலையில் போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணையில் சொத்து பிரச்சனை காரணமாக மூதாட்டியை அவரது மகன் கணேசன் மற்றும் பேரன் அஜித்குமார் ஆகியோர் கொலை செய்துவிட்டு நாடகமாடியது அம்பலமாகியுள்ளது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தேர்தல் நடத்தை விதிமீறல் காரணமாக மூடப்பட்ட தர்மபுரி எம்எல்ஏ அலுவலகத்தின் பூட்டு உடைக்கப்பட்டது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். எம்எல்ஏ எஸ்பி வெங்கடேஸ்வரன் அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்தை போலீசார் பார்வையிட்டனர். யாரேனும் கொள்ளையடிக்க முயற்சி செய்தார்களா அல்லது மைதானத்தில் விளையாடும் சிறுவர்கள் யாரேனும் வந்து பூட்டை உடைத்தார்களா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இந்தியன் வங்கி கொள்ளை முயற்சி சம்பவத்தில் மர்ம நபர் ஒருவர் தீயை பற்ற வைத்து பூட்டை உடைக்க முயற்சிக்கும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அண்ணா சிலை பகுதியில் உள்ள இந்தியன் வங்கியில் ஜன்னல் கம்பிகளை உடைத்து கொள்ளையடிக்க முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கொள்ளை முயற்சி நடந்த வங்கியின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மறைவை ஒட்டி புதுச்சேரியில் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. துணைநிலை ஆளுநர் மாளிகை, சட்டசபை உள்ளிட்ட அனைத்து அரசு கட்டிடங்களிலும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் உத்தரவின்படி ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மறைவுக்கு நாடு முழுவதும் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. திருச்சியில் கொட்டி தீர்த்த மழையால் திருச்சி விமான நிலையத்தின் ஓடுதளம் அருகே உள்ள பகுதி முழுவதும் மழை நீரால் சூழப்பட்டுள்ள காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. திருச்சி விமான நிலையம் பகுதியில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு 129.4 மில்லிமீட்டர் அளவிலான மழை பெய்ததாக கூறப்படுகிறது. இதனால் பல பகுதிகளில் மழைநீர் தேங்கிய நிலையில் விமான நிலையம் பகுதியிலும் மழை நீர் தேங்கியது. ஆனால் இதன் காரணமாக விமான சேவையில் எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. நடிகர் அஜித் நடித்து வரும் விடாமுயற்சி படப்பிடிப்பு முடிவடையாத சூழலில் அவரது அடுத்த படமான குட் பேட் அக்லியின் அறிவிப்பு ரசிகர்களை மகிழ வைத்துள்ளது. இந்த நிலையில் விடாமுயற்சியின் படப்பிடிப்பு தொடங்கியது முதல் அஜித்குமாருக்கு அறுவை சிகிச்சை, பருவநிலை மாற்றம் என படப்பிடிப்பு ஏற்கனவே தடைபட்டது. தற்பொழுது படத்தில் அஜித்திற்கு ஜோடியாக நடிக்கும் த்ரிஷா, கமல்ஹாசன் நடிக்கும் தக் லைஃப் படத்திற்கு தேதி கொடுத்து விட்டதால் விடாமுயற்சியின் படப்பிடிப்பு தடைபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் விடாமுயற்சி படப்பிடிப்பு மீண்டும் ஜூன் மாதம் தொடங்கும் என அஜித்குமாரின் மேலாளரும் மக்கள் தொடர்பாளருமான சுரேஷ் சந்திரா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஓஹியோ மாகாணத்தில் எய்ட்ஸ் பாதித்த பெண் பாலியல் தொழிலாளி ஒருவரால் நேரடியாக 200க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் HIV அச்சுறுத்தலுக்கு ஆளாகியுள்ளனர். பாலியல் தொழிலாளியான லிண்டா லெக்சஸ் தனக்கு HIV பாசிட்டிவ் என தெரிந்திருந்தும்
2022 ஜனவரி முதல் மே வரையிலான 5 மாதங்களில் 200க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுடன் தொடர்பு வைத்திருந்ததை மாகாண காவல்துறை கண்டறிந்துள்ளது. 200 பேர் வாயிலாக கடந்த 2 ஆண்டுகளில் பல்லாயிரம் பேருக்கு வைரஸ் பரவி இருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. அப்பெண் உடன் பாலியல் ரீதியாக தொடர்பில் இருந்தவர்கள் தாமாக முன்வந்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ளுமாறு பகிரங்க அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதுவரை 211 பேர் தாமாக முன்வந்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் பாரா தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய குண்டெறிதல் வீராங்கனை பாக்யஸ்ரீ ஜாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். F34 பிரிவு குண்டெறிதல் போட்டியில் கலந்து கொண்ட பாக்யஸ்ரீ ஜாதவ் 7.52 மீட்டர் தூரத்திற்கு குண்டெறிந்து 2ஆம் இடம் பிடித்தார். இதனிடையே வட்டெறிதலில் இந்திய வீரர் யோகேஷ் கத்துனியா வெள்ளிப்பதக்கத்தை வசப்படுத்தினார். ஸ்பெயினின் சுயான்சிஸ் நகரில் நாய்களை வைத்து அலைசறுக்கு போட்டி சிறப்பாக நடைபெற்றது. ஒவ்வொரு வருடமும் நடத்தப்படும் இந்த போட்டியில் நாய்களுடன் அதன் உரிமையாளர்களும் பங்கேற்றனர். சில நாய்கள் சர்ஃபிங் செய்த உரிமையாளர்களுடன் ஹாயாக பயணித்த நிலையில் சில நாய்கள் தவறி விழுந்து திகிலடைந்தன. மொத்தத்தில் பார்வையாளர்கள் டாக் சர்ஃபிங் சாம்பியன்ஷிப்பை உற்சாகத்துடன் பார்த்து ரசித்தனர். Membuat dari awal tuh, dari awal kamu. Blanco. Ahí gimana? Porque todo esto sabremos, denunciaremos quiénes van a hacerlo. திருவள்ளூர் மாவட்டம் மேஞ்சூர் அருகே தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து 2 வயது பெண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வசந்த் வள்ளி தம்பதியினரின் 2 வயது பெண் குழந்தை கீர்த்தனா வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது அருகில் இருந்த தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து தத்தளித்த நிலையில் உடனடியாக அக்கம்பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு வருகின்றனர். மேல் சிகிச்சைக்காக பொன்னேரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக குழந்தை உயிரிழந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக மேஞ்சூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே கழிவுநீர் கால்வாய் அமைத்து தரக்கோரி பந்தல் அமைத்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் பரவனந்தல் காமராஜர் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் மற்றும் மழைநீர் செல்ல முறையான கால்வாய் வசதி இல்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாநகராட்சி பகுதிகளில் சேதமடையும் நிலையில் உள்ள 66 கட்டடங்களை அப்புறப்படுத்த மாநகராட்சி நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது. பிச்சை முகைதீன் சந்தில் இருந்த பழமையான கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தின் எதிரொலியாக மாநகராட்சி சார்பில் கட்டடத்தின் உரிமையாளர்களுக்கும் முன் அறிவிப்பு குறித்த குறிப்பாணை வழங்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் இன்று நடைபெற இருந்த படகு போட்டி வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையால் சுற்றுலாத்துறை இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மேலும் பரதநாட்டியம், பல்சுவை நிகழ்ச்சி உள்ளிட்டவைகள் ரயன் பூங்கா அரங்கில் வழக்கம் போல் நடைபெறும் என சுற்றுலாத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மலைப்பாதையில் சாரல் மழையுடன் தவழும் மேகங்களை கண்டு ரசித்து சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் இதமான காலநிலை நிலவுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்துள்ளது. தொடர்ந்து கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தும் நீலகிரி சுற்றுலா தலங்களுக்கு வருவதை தவிர்க்கும்படி மாவட்ட நிர்வாகம் கோரிக்கை விடுத்திருக்கிறது.
நாகை மாவட்டம் குளமாணிக்கம் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த பகுதியில் சாராயம் விற்ற ஒருவரை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் திருப்பாயத்தாங்குடி காமராஜபுரம் காளியம்மன் கோயில் தெருவை சேர்ந்த செல்லதுரை என்பதும், இவர் காரைக்கால் பகுதியிலிருந்து சாராயம் கடத்தி வந்து விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதுகுறித்து திருக்கண்ணபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து செல்லதுரையை கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து 110 லிட்டர் சாராயத்தையும் பறிமுதல் செய்தனர். வைகாசி பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி தங்க காக்கை வாகனத்தில் எழுந்தருளிய சனீஸ்வர பகவானை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தருமபுர ஆதீன கட்டளை ஸ்ரீமத் சுப்பிரமணிய தம்பிரான் சுவாமிகள், ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்ப உற்சவம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழா நாளை நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் முருகனை வழிபடுவதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து முருக பக்தர்கள் யாத்திரை திருச்செந்தூர் வருகின்றனர். சில பக்தர்கள் வேல்குத்தியும் காவடி எடுத்தும் தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். இதனையொட்டி நாளை தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டு உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் பெரும்பாலான அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் முள்ளங்கனாவிளையில் 6.6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மாவட்டம் முழுவதும் சராசரியாக 3 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, பொய்கை உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்து அதிகமாக உள்ள நிலையிலும் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருகிறது. மதுரையில் ஆபத்தான நிலையில் உள்ள தெற்குவாசல் மேம்பாலத்தை சீரமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 35 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த மேம்பாலத்தின் இருபுறமும் உள்ள தடுப்பு சுவர்கள் சேதமடைந்துள்ளதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறுகிய பாலம் என்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும், மழை காலங்களில் மிகவும் ஆபத்தான முறையில் பயணிப்பதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே நஞ்சராயன் குளத்தில் ரசாயன கழிவுகளால் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கின்றன. சாய ஆலைகள் முறைகேடாக கழிவு நீரை திறந்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்த ரசாயனம் மிகுந்த கழிவு நீர் குளத்தில் கலந்ததால் அதில் வாழ்ந்து வந்த மீன்கள் உயிரிழந்து மிதக்க துவங்கியுள்ளன. மீன்கள் அகற்றப்படாமல் இருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் சாய கழிவுகளை திறந்துவிட்ட சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே 4 கோயில்களின் உண்டியலை உடைத்து பணம் திருடிய கொள்ளையனின் வீடியோவை காவல்துறை வெளியிட்டுள்ளது. வள்ளலார் கோயில் உண்டியலை உடைத்து பணம் திருடிய நபர் சிசிடிவி கேமராவில் சிக்கியுள்ளார். வீடியோவில் பதிவான கொள்ளையனை கண்டுபிடிக்கும் பணியை புவனகிரி காவல்துறையினர் முடுக்கிவிட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.